அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த கருத்துக்கள் ரசிக்கும்படியாக இருந்தது. ரொம்ப நன்றி, உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அதே மாதிரி தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. புதுசாக பார்க்கக்கூடியவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நமக்கான காணொலி, ஓகேங்களா? என்னோடய பேர் கார்த்திக். தினமும் நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், சமீப நடக்கப்பட்ட நிகழ்வுகளை பற்றி நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா? மேலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலும் வரக்கூடிய கமெண்ட்ஸ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அந்த பதிவுகளை நான் முழுமனதாக ஏற்று நான் வரவேற்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நடந்த ஒரு இஷ்யூ. கார்த்திகை தீபம் அன்று நடந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நடக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, அதை பற்றின ஒரு தகவல் தான். அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத சில விவரங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் 6 படி முருகன் வீடுகளில் 6 படி வீடுகளில் திருப்பரங்குன்றம் முதல் மலையாக கருதப்படுது. கீழே அப்பன் முருகனும், மேலே ஐயன் சிவனும் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திருப்பரங்குன்றம். மதுரையில் மிகவும் பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய ஒரு மலை தான் திருப்பரங்குன்றம். குன்றில் இருக்கும் இடங்களெல்லாம் குமரன் இருப்பாங்கிறது ஒரு மக்களால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஏற்ப திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு வேல் முருகன் தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் பல நூறு ஆண்டுகளாக, பல லட்சம் ஆண்டுகளாக திருப்பரங்குன்றமாக பார்க்கப்பட்ட மலையில் சிக்கந்தர் ஆலயம் சொல்லி கோவில் மேலே, மலைக்கு மேலே நிறுவப்படுது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது தமிழ் முன்னோர்கள் முஸ்லீம் அவங்க கூட மதத்தை மதித்து அங்கே சிக்கந்தர் ஆலயத்தை வைத்து வணங்கிறதுக்கான அனுமதி கொடுத்து 2 தரப்பு மதங்களும் கலந்து வணங்கப்பட்ட இடம் தான் திருப்பரங்குன்றம். இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்ற முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நிறையா இந்து சமயம் சம்மந்தப்பட்ட கட்சிகள், இயக்கங்கள் எல்லாருமே அதுக்கு மாபெரும் அளவில் மக்கள் திரளாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் அரசாலும் சரி, அங்கே உள்ள மக்களாலும் அந்த பிரச்சனைகள் சரி பண்ணப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாற இருந்துச்சு. மதுரையில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுக்குற அளவுக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனை உருவாக இருந்துச்சு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பிரச்சனையை முன்னின்று சரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம், மகா தீபம் நடக்கக்கூடிய திருவண்ணாமலை மலையில் ஏற்றக்கூடிய தீபம் மாதிரியே திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் மக்கள் முருகனை வழிபடக்கூடியவங்க கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றும் பொழுது இங்கேயும் விளக்கு ஏற்றிருக்காங்க, தீபம் ஏற்றி வணங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்து சமய கட்சியோட தலைவர் கோரிக்கை வைத்து, இதை நீங்கள் இந்த ஆண்டு நடத்தக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில், அதாவது சிக்கந்தர் ஆலயம் இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் மலைக்கு மேலே, அந்த ஆலயத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டரில் அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடம் இருக்குது. பல 100 ஆண்டுகளாக ஒரு தொடர்ந்து பின்பற்றப்பட்ட கலாச்சாரம். காலப்போக்கில் தான் அது பின்பற்றப்படாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே தீபம் ஏற்றின இடம், அதுக்கான அடையாளம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரை கோர்ட்டில் போய் ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த மாதிரி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில் விளக்கேற்ற அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவர் தரப்பில் ஒரு மனு கொடுக்கப்படுது. அந்த மனுவை பரிசீலனை பண்ணி நீதிமன்றம் துறையை சார்ந்த அதிகாரிகள் அந்த மலையை போய் பார்வையிடுறாங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி அவங்க நேரடியாக பார்வையிட்டு இவர் கேட்க மாதிரியும் பண்ணித்தர முடியும். ஏன்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடமும் அந்த சிக்கந்தர் ஆலயத்துக்கும் இடையில தொலைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் சிக்கந்தர் ஆலயத்தில் வழிபாடு தடைபடாது, அதனால் நீங்கள் விளக்கேற்றிக் கொள்ளலாம்னு சொல்லி மதுரை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அனுமதி இதை கொடுத்துட்றாங்க. இந்த அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு திருப்பரங்குன்றில் மலை ஏற்றத்துக்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் திருப்பரங்குன்ற கோயில் அதிகாரிகளும் போலீஸ் காவல் அதிகாரிகளும் இதை தடுக்கிறாங்க. இது ரெகுலராக நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். இது இரு தரப்பில் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாக இருந்துச்சு, அது ஓரளவுக்கு மக்களால் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இது ஒரு புது பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்லி அரசாங்கத்தாலும் காவல் அதிகாரிகளாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. உடனே இந்த மனு கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா இந்து சமயம் கட்சியோட தலைவர், அவர் போய் மறுபடியும் இந்த மாதிரி கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரை அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குன்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்டை போய் அணுகிறாங்க. அதுக்கு அந்த கோர்ட்டில் உள்ள நீதிபதி, மதுரை கோர்ட் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் விலக்கேற்றுங்க, அதுக்கு மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவுக்கான படை, ஒரு 60 காவலாளிகள் நாங்கள் அனுப்புகிறோம், பாதுகாப்புக்கு அனுப்புகிறோம், அவங்க துணை கொண்டு நீங்கள் போய் விலக்கேற்றுங்கன்னு சொல்லி அவங்க பாதுகாப்போடு அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே அவங்க அந்த பாதுகாப்பு படை இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மதுரை நீதிமன்றம் கொடுத்த 60 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அந்த இந்து மக்கள் கட்சி தலைவரும் சரி, அந்த கட்சி சார்ந்த நபர்கள், இந்து முன்னணி சார்ந்த நபர்கள் எல்லாருமே திரண்டு திருவண்ணாமலை தீபம் ஏற்ற நேரத்துக்கு கார்த்திகை தீபம் மாதிரி திருப்பரங்குன்ற மலையில் ஏற்றுறதுக்காக
பரவலாக அந்த இடத்துக்கு போகும் பொழுது முன்னாடி அவங்கள வந்து மறிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற அனுமதி கிடையாதுன்னு சொல்லி காவல்துறையும் இந்து அறநிலையத்துறையும் தமிழக அரசும் வந்து தடுத்து நிறுத்தும் பொழுது அந்த சமயம் சார்ந்த அந்த தலைவர் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட கோர்ட்டோட ஆர்டர் இருக்குது, இது நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணி தானே சொல்லி அங்கே சின்ன சின்ன சலம்புகள் வந்து ஏற்படுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய ஆரம்பிக்குது. உடனே இந்த தரப்பு மக்கள், அதாவது மனு கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, விலக்கு ஏற்றத்துக்கான அனுமதி வாங்கிட்டு வந்தால் அந்த இந்து கட்சி தலைவர் தன்னோட ஆதரவாளர்களை கூட்டிக்கிட்டு வாலண்டியராக கோயிலுக்குள்ளே போய் நம்ம விலக்கு ஏற்றலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் மாதிரி, ஒரு வாலண்டியராக உள்நுழைவு போராட்டம் மாதிரி நடத்தி உள்ளே போக முயற்சி பண்ணும்பொழுது மேற்கொண்டும் போலீஸார்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களை வந்து வெளியே நிற்க வச்சிடறாங்க. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல விலக்கு ஏற்றப்படாத வரை தான் நிகழ்வு நடந்திருக்கு. அடுத்த நாள் முடிந்துருச்சு. இப்போ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி சார்ந்த நபர் இந்த மாதிரி வந்து அங்கனே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. இந்த மாதிரி எங்கள் கோர்ட்டு அனுமதியோடு வந்தாலும் இந்த தமிழக அரசு வந்து அதை மறுக்கிறாங்க. இது வந்து இந்து சமய மக்களுக்கு வந்து பண்ணக்கூடிய துரோகம், இதனால் என்ன நடந்துற போது பல 100 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இடைக்காலத்தில் தான் தடைப்பட்டு போச்சு, இதை நாங்கள் மறுபடியும் கொண்டு வரனால இதனால் என்ன பிரச்சனை, இது இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லி தமிழக அரசு நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த கட்சி சார்ந்த நபர் வந்து தலைவர் வந்து கேள்விகள் முன்வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட இருந்துச்சு, ஒரு பிரச்சனை உருவாக இருந்துச்சு. ஆனால் அது காவலர்கள்னு சொல்லி அந்த சில ஆதரவாளர்களும் சேர்ந்து அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த கட்சி சார்ந்த நபர்களும் அந்த போராட்டம் பண்ணவங்களும் அங்கேனே பத்திரிகைகளை சந்தித்து அவங்க கோரிக்கை பிரச்சனைகளை முன் வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் திருப்பரங்குன்றம் முருகனுடைய இருப்பிடத்தில் மேலே விலக்கு ஏற்றணுமா ஏற்றக்கூடாதுங்கிறத அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணணும், மதுரை மக்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா மதுரை தான் அந்த பூர்வக்குடி மக்கள், திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள மக்கள் பூர்வக்குடி மக்கள். அந்த மக்கள் முடிவெடுத்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணாங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த மக்கள் இது வந்து மொத்தமாக முருகன் பக்தர்களும் சரி, சிவன் பக்தர்களும் சரி, இந்து சமய மக்களும் சரி எடுத்து நேர்கொண்டு நேசித்து அதை பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஊர் மக்கள் அதை மனசு வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அப்படி பண்ணுறதா இருந்தால் அந்த ஊர் மக்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் பிரச்சனைங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கு அடிவாரத்தில் நடந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நடந்த ஒரு கலவரம் வந்து இதுதான் காரணம். தீபம் ஏற்றத்துக்காக கோர்ட் அனுமதியோடு போனாலும் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு, தீபம் கடைசி ஏற்றப்படவில்லை. ஓகேங்களா? இதுதான் நடந்த பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் மாதிரி தீபம் ஏற்றி வழிபடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இருக்க நடைமுறையை நடந்துகிட்டு இருக்கட்டும், புதுசாக ஒரு நடைமுறையை நம்ம கொண்டு வர வேணாம், அது காலப்போக்கில் மறைஞ்சிருந்தாலும் இது அப்படியே தொடரட்டும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பழங்காலத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணப்பட்ட பின்தொடரப்பட்ட ஒரு கலாச்சாரம் மறுபடியும் புதுப்பிக்கிறது நல்ல விஷயம் தான் சொல்லி நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோ முடிஞ்சு. இது என்னோட கருத்து. இந்த மாதிரி செய்திகள் நடந்திருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னும் ஒரு செய்தியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.